இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே பானி அண்ட் பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனையும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு டிப்ரெஷன்னால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நானும் உன்ன மாதிரி தான், எதை பார்த்தாலும் பயப்படுவேன், செம்ம டிப்ரெஷனா இருப்பேன், முக்கியமா இருட்டை பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். இப்ப நான் அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் எதையும் நினைச்சு பயப்படுறதே கிடையாது, ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போறான். இது கடல் மாதிரி தெரியுது, இல்ல பெரிய ஏரியான்னு தெரியல மக்களே. அந்த கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு திடீர்னு பார்த்தா இந்த இடமே கருப்பா மாறுது, வெளிச்சமா இருந்த இடம் கருப்பா மாறுது. இந்த பொண்ணு அழுத்தி கொலை பண்ண பாக்குறான். அவனே ஒரு மாதிரி வியடா மாறி நீ என் கூட சரண்டர் ஆயிடு, என் கூட சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள அழுத்த பார்க்கும்போது இந்த பொண்ணு எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்கும்போது அந்த பையனை பார்க்கும்போது ஒரு மாதிரி பேய் மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி உயிரை கையில புடிச்சிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கா போல. அந்த ஹோட்டலுக்கு ஓடும் போது அங்க இருக்க கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படியே உயிர் பயத்தோட ஹோட்டலுக்கு ஓடி போயிட்டு அந்த பிருத்வின்ற பையனுக்கு கால் பண்ணலான்னு பார்க்கும்போது போனே போக மாட்டேங்குது. இந்த பொண்ணு மறுபடியும் விடாம கால் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த டைம்ல பானியோடைய அப்பாவே கால் பண்றாரு. ஸ்டார்டிங்ல நல்லா தான் பேச ஆரம்பிக்கிறாரு, திடீர்னு என்னமோ கிளிச்சான மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிட்டாரு. நீ என்ன ஏமாத்திட்ட, நீ ஒரு விபச்சாரி அப்படின்றத மறைச்சிட்ட, இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சா மூச்சான்னு செமையா கத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு மனசே உடஞ்சு போயிட்டு போனை கீழே போட்டு ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அவர் இப்பதான் ரியலா பேசுறாரு. பானி என்னமாச்சு, ஏமா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் மக்களே அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அப்பாவுடைய வாய்ஸ்ல பேசினது எல்லாமே அந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்படி இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும் போது அந்த ஹோட்டல் ரூம்குள்ள அப்படியே கருப்பா என்னமோ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த பொண்ணு அப்படியே அதுக்குள்ள இழுத்துக்க ஆரம்பிக்க இந்த பொண்ணு பேனு கத்துறா. இங்கதான் இந்த சீரீஸோடைய பேரையே போடுறாங்க, அந்தேரா அப்படின்னு சொல்லிட்டு. புத்தம் புதுசா ஹிந்தில ஒரு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஹாரர் கலந்த மாதிரி ஒரு தரமான சீரீஸ் வந்திருக்கு மக்களே. கண்டிப்பா நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த சீரீஸ் பிடிக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா முடிய ட்ரை பண்றேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ண போறீங்க, அது மறக்க முடியாத கிஃப்டா இருக்கணும், ஒரிஜினல் லெதர்ல இருக்கணும், 1 இயர் வாரண்டியோடயும் வேணும் அப்படின்னா நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல போட்டோ போட்டு வாலெட் கொடுக்குறோம் மக்களே. லேடிஸ் வாலெட், ஜென்ஸ் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாலெட்லயுமே போட்டோ போட்டு கொடுக்க முடியும். இதுல ஸ்பெஷல் லெதர்ல தான் போட முடியும் அப்படின்றதுனால சாய்ஸஸ் உங்களுக்கு ஒரே ஒரு கலர்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சீஃப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்க இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் கமிஷனர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு பெண்களை பார்த்தாலே பிடிக்காது போல. பானின்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. நான் விசாரிச்ச வரைக்கும் கண்டிப்பா அதுல சஸ்பீஷியஸா ஒண்ணுமே கிடையாது, அவளே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. ஆனா அந்த பொண்ணுடைய அப்பா தான் ஒத்துக்கவே மாட்டாரு. நான் விசாரிச்சு கேஸ முடிக்கலான்னு பார்த்தா லேடி போலீஸோடைய சைன் இல்லாம, லேடி போலீஸோடைய ஒரு பார்வை இல்லாம கேஸ முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற புது சட்டம் வேற கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கதம் வருவாங்க, கதம் கிட்ட சொல்லி அந்த கேஸ முடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள வராங்க. வந்து சேர்ல உட்காரலான்னு பார்க்கும்போது இந்த ஆளு சேர் மேல கால வைக்கிறான். நம்ம ஹீரோயின் அமைதியா இவங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை சைன் பண்ணும்போது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிஷனர் பாராட்டிட்டு இந்த மாதிரி பானின்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா, அது என்ன விஷயம்னு பாரு. நாயக் வந்துட்டு விசாரிச்சு முடிச்சிட்டாரு. கேஸோடைய ஃபைல பார்க்கும்போது கண்டிப்பா அதுல சஸ்பீஷியஸா எதுவுமே இல்ல அப்படின்னு தான் தெரியுது. ஒண்ணும் இல்ல, சும்மா அது ஒரு பார்வை பார்த்துட்டு சைன் போட்டு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும் போது, சார் அந்த பொண்ணு ஒரு விபச்சாரி, அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னும் போது, நாயக்கே இப்பெல்லாம் எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும், அந்த பொண்ணை விபச்சாரின்னு சொல்லாத, செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லு அப்படின்னும் போது, ஆமா ஏதோ ஒரு கர்மம், அந்த பொண்ணு பண்ற வேலையை தானே சொல்றேன், அந்த பொண்ணுடைய அப்பா ஒத்துக்காம டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்காரு, சீக்கிரமா கேஸ முடிச்சு அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அது நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபைல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்க வந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜெயின் ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையனை நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த பையனுக்கு ஏதோ ஒரு கனவு வந்துச்சான், ஒரு பொண்ணை கனவுல பாத்துருக்கான். அந்த பொண்ணை ஒரு இருட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வெளியே தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கு. இருட்டுக்கு எப்படி உயிர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக் கேட்கும் போது, இல்ல நான் பார்த்தேன், அங்க நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு அந்த இருட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த கண்ணாடியை உடைச்சி வெளியே தூக்கி போடுச்சு அப்படின்னு சொல்ல, இவனுடைய கனவுல வந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பானி தான் மக்களே. பானியை தான் இதை ஒரு இருட்டு தூக்கிட்டு போயிட்டு போட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் இவன் சொல்லிட்டே இருக்கும் போது, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த கனவு வருதா இல்ல முன்னாடியே வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சிடென்ட்டுக்கும் கனவுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது, கனவு இப்பதான் வர ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் உனக்கு மென்டலி சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. சோ நான் சொல்ற மாதிரி கேளு, நீ
நீ கரெக்டா மெடிடேஷன் பண்ணு, நான் கொடுக்குற மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இந்த கனவுக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தமே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கோச்சிக்கிட்டு கிளம்பிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல சந்தேகப்படும்படியா ஒண்ணுமே கிடையாது, இந்த கேஸ் முடிய போகுது அப்படின்னும் போது, நீங்க இந்த கேஸ ஒழுங்காவே விசாரிக்கல, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க மாட்டா, தற்கொலை பண்ணிக்கிற ஆளே கிடையாது அப்படின்னும் போது, உங்க பொண்ணு உங்ககிட்ட எல்லாமே சொல்லுவாளா, அவ ஒரு எஸ்காட்டா இருந்தா அதை உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாங்க என் பொண்ணு எஸ்காட்டா இருக்கணும், கால்கோலா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், அதுக்காக அவளுடைய கேஸ ஒழுங்கா விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கிள் நானா சொல்றேன்ல, இந்த கேஸ்ல சந்தேகப்படும்படியா ஒண்ணுமே கிடையாது, அவங்களே போயிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், கேஸே முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படின்னா என்கிட்ட பேசும்போது அவ எதுக்காக ஓன்னு கத்தணும், நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு எதுக்காக கத்த போற அப்படின்னும் போது, எனது கத்தனாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்லாம் பார்க்கும்போது, ஓன்னு கத்தனா, சஸ்பீஷியஸா ஏதோ இருக்கு, அப்பா கால் பண்ணும்போது இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நோட் பண்ணப்படவே இல்லை, இதுல அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னும் போது, இல்ல நான் எல்லாமே சொல்லிட்டேன், முக்கியமா இந்த கேஸ விசாரிச்ச நாயக் சார் கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி ஓகே, நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் இந்த கேஸ முடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடலான்னு போறாங்க. ஏதோ சந்தேகமா இருக்கே, இந்த கேஸ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அம்மா உட்காந்து சாப்பிடும் போது, டேய் இப்ப அந்த டாக்டரை பார்க்க போனியே, என்ன விஷயம் ஆச்சு, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இதுக்கப்புறம் அந்த டாக்டரை பார்க்க போறதாவே கிடையாது, எனக்கு செட்டே ஆகல அப்படின்னும் போது, அப்படின்னா எப்படி பெட்டராவ, உனக்கு நீயே ஹீல் ஆயிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டியா போயிட்டு டாக்டர் மீட் பண்ணு, அப்பதான் ஏதாவது சரியாகும், இல்ல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ இப்பெல்லாம் ஒழுங்காவே சாப்பிடவே மாட்ற, இப்ப கூட பாரு 5-6 ரொட்டி மீதி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நீங்க பிருத்திவிக்கும் சேர்த்து ரொட்டி பண்ணிட்டீங்க, அவனோட இதையும் சேர்த்து என்னால எப்படி சாப்பிட முடியும், நீங்க எப்பயுமே அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்களும் மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கடுப்பாயிட்டு தட்டை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. மக்களே, அதாவது ஸ்டார்டிங் சீன்ல பிருத்திவின்னு ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பையன் நம்ம ஹீரோடைய அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனா அண்ணாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்ப நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு குப்பையெல்லாம் வெளியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இவனுடைய கார் பார்க்கிங்ல ஒரு கார் நிக்கும். அந்த காரோடைய கவரு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இவன் காத்துல திறந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறா. மக்களே, இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாணி தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமை சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க கேமரா இருக்கு. இந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட கேட்கும்போது, அந்த ஃபுட்டேஜ் எதுவுமே இப்ப எங்க கிட்ட கிடையவே கிடையாது, அந்த பாணி இறந்து போனாங்க இல்லையா, அன்னைக்கு ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்ல எல்லா ஃபுட்டேஜும் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா ஃபயர் டிபார்ட்மெண்டோடைய அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கண்ணாடி கிட்ட போறாங்க. கண்ணாடி கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அந்த கண்ணாடி புதுசா இருக்கு. மக்களே, இந்த கண்ணாடிய புதுசா மாத்தினீங்களா இல்ல இது பழைய கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, புதுசா மாத்தணும், அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கண்ணாடியை உடைச்சு உள்ள வந்தாங்க, அதனாலதான் இந்த கண்ணாடியை புதுசா மாத்த வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, அதாவது பாணி இறந்து போன அன்னைக்கு எக்கச்சக்கமான சம்பவம் நடந்திருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் விசாரிக்கணும், அண்ட் வந்துட்டு இந்த கேமரா ஃபுட்டேஜை மறுபடியும் ரிட்ரைவ் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாங்க வந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு கண்ணாடி புதிய கண்ணாடியா புதுசா மாத்தினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பாத்தீங்களா, இதுவே நம்ம ஹீரோடைய கனவுல பாணிய அந்த பேய் இங்கதான் தூக்கிட்டு போயிட்டு கண்ணாடியை உடைச்சு தூக்கி போட்டு கொலை பண்ணிச்சு அப்படின்னு அவன் கனவுல பார்த்திருப்பான். முக்கியமா ஜெய்க்கு பாணின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை இந்த மாதிரி யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இல்ல அந்த பொண்ணு இறந்து போயிட்டா பாதிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா சம்பந்தமே இல்லாம ஜெய்யோடைய கனவுல எதுக்காக இந்த பேய் இந்த பொண்ணை கொலை பண்ற விஷயம் கனவா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காரு போல, ஏதோ கிளாஸ் நடக்கும் போது இவரை ஏதோ ஒரு விஷயம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை கொடுத்தா இவன் உட்கார்ந்து ரீனோன்னு ஒரு பொண்ணு பேய் இருக்கா இல்லையா, டார்க்னஸ்னா என்ன, இருட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேய் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதை இவன் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற எல்லாரும் யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, பேய் கதை பாக்குற நேரமா இது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி சிரிக்கும் போது இந்த பையன் லேப்டாப்போட வெளியே போறான். இப்ப அப்படியே ரீனுவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு பேய் இருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் லைவ்ல பண்ணிக்கிட்டு இருக்கா, யார் வேணா கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்ல ஹீரோ கான்டாக்ட் பண்ணி
நீ ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? பேஷண்ட்டுக்கு மென்டல் ஹில்னஸ் கூட இருக்கலாம், அதை விட்டு அவங்கள கியூர் பண்றதை விட்டு பேயி பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுக்காக அவங்க மனசை கஷ்டப்படுத்துற? நீ அவங்கள ஒரு ராங்கான பாதையில கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லும் போது, டேய் உனக்கு புரிஞ்சா பேசு, புரியலாம் பேசாத. பேயி, ஆன்மா, டார்க்னஸ் இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட சொன்னா எங்க கலாய்ப்பாங்களோ, நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாம மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு மென்டலி பாதிக்கப்படுறாங்களே அவங்க தான் மென்டல் பேஷண்ட். மத்தவங்க கிட்ட சொல்லி அதை எப்படி சரி பண்ணலாம், அதை விட்டு எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றவங்க நல்ல மனுஷங்க தான். அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்ன மாதிரி மறைச்சு வச்சுக்கிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க இல்லையா, எதுவுமே தெரியாம நீ தான்டா மென்டல் பேஷண்ட் அப்படின்னு சொல்லும் போது இவரு கடுப்பாயிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாணியோடைய கேஸ தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பாணியோடைய கால் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த பொண்ணு அந்த பிருத்விக்கு அடிக்கடிக்க கால் பண்ணிருக்கா. சொல்ல போனா அந்த பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, அன்னைக்கு எக்கச்சக்கமான வாட்டி இந்த பிருத்விக்கு கால் பண்ணிருக்கா. மக்களே, யார் இந்த பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க. போனே போக மாட்டேங்குது. இப்போ முதல்ல இந்த பிருத்வி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில இறங்குறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அண்ணாவுடைய லேப்டாப்பை அன்லாக் பண்ண பாக்குறான். என்னதான் பின்னு போட்டு பார்த்தாலும் எல்லாமே ராங் பின் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் போயிட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது அங்க என்னமோ அமானுஷமா நடக்குது. கருப்பா என்னமோ உருவாயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம் முழுக்க பரவுது. இப்போ ஒரு பொண்ணுடைய பேய் இந்த பையனுக்கு மேல உட்கார்ந்துட்டு பேனு கத்திக்கிட்டு இருக்க. இந்த பையன் பார்த்து பயத்தோட கண்ணை முடிக்கிறான். பார்த்தா அம்மா காலையில வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன தம்பி இன்னும் ஏஞ்சிக்கலையா, டைம் ஆகலையா உனக்கு, இன்னும் காலேஜ் போறியா இல்லையான்னு கேட்கும் போது கண்டிப்பா போறேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். போறதுக்கு முன்னாடி மாத்திரைய ஒழுங்கா போட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாணியோடைய அப்பா கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ அடிக்கடிக்க கால் பண்ணி பேசிருக்கா. யார் அந்த பிருத்வின்னு கேட்கும் போது தெரியலையே, பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட யார பத்தியும் அவ பேசுனதே கிடையாது, பிருத்வின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமா உங்க பொண்ணு எந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணா, இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு பண்றதுக்காக எப்பயுமே சொன்னதே இல்லையான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் கொஞ்சம் அந்த பொண்ணுடைய ரூமை செக் பண்ணும் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க நம்ம ஹீரோயின் போயிட்டு ரூமை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாணியோடைய அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. அவங்க சேர்ல உட்கார்ந்துட்டு ஒரு பக்கம் இருட்டா இருக்கும், அந்த இருட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்க்கும்போது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்ட கார்டு கிடைக்குது. ஏன்பா இந்த ஆத்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்டை காமிக்கும் போது பாணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, அதுக்காக தெரப்பிக்கு இங்க தான் போவா, இதை தவிர ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம பாணியோடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க இருட்டான ரூம்குள்ள போயிட்டு கதவை திறந்து அவங்க போயிட்டாங்க. இப்ப நீ வெளியே வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாருகிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே தெரியல. இப்போ நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் கிளம்பி அந்த ஆத்மா அப்படின்ற சென்டருக்கு போறாங்க. அங்க போனா ஒரு மொட்டையன் வந்து நான் தான் இங்க இன்சார்ஜ், நான் தான் ஆத்மா ஹீலிங் உடைய மேனேஜிங் டைரக்டர், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்ல என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஆயிஷான் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ ஆயிஷா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாணியை பத்தி டீடைலா வேணும், இப்ப அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது இவங்க கஷ்டப்படுறாங்க. பாணியை பத்தி டீடைலா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடிக்க தெரப்பி எடுக்க வருவாளாம். அதுக்கப்புறம் இந்த 4 மாசமாவே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. வரதே கிடையாதான். சரி ஓகே, எனக்கு பாணியை பத்தியும் பாணி கூட எந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்தாங்களோ அவங்கள பத்தியும் டீடைலா வேணும். அதுக்கப்புறம் பிருத்வின்னு உங்களுக்கு யாரையோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. மக்களே, இந்த பொண்ணை உட்காந்து ஹீரோயின் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதே டைம்ல பிருத்வியோடைய டீடைல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து சொல்லும் போது ஓகே நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், எதுவும் இருந்தாலும் கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆயிஷா முன்னாடியே சொல்லிருப்பாங்க நாங்க வந்துட்டு போலீஸ்க்கும் ஸ்பெஷலா தெரப்பிலாம் கொடுக்கணும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இங்க கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரீனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து நான் தான் உங்ககிட்ட பேசினது, எனக்கும் இந்த மாதிரிலாம் நடக்குது, நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றா.
இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் கூட அந்த கான்ஸ்டபிளும் வந்திருப்பாரு. நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு பிருத்வி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்ல உள்ளுக்குள்ள போயிட்டு இவனுடைய லேப்டாப் டேபு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வராங்க. பிருத்விதான் கொண்டு வராங்க. ஏங்க இப்போ உங்களுக்கு என்னதாங்க வேணும்? நீங்க பாட்னு உள்ளுக்குள்ள வரீங்க, ஏதேதோ எடுக்கிறீங்க, உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிருத்வி இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க இல்ல அப்படின்னு சொல்றா. மறுபடியும் இப்போ பாணியுடைய போட்டோவை காமிச்சு இவ யாரு உங்க அண்ணாவுடைய கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போட்டோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறா. இல்ல எனக்கு தெரியாது, இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல அம்மா வராங்க. யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிருத்வியை தேடி வந்தோம், இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்டா இல்ல எனக்கு தெரியாது, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு காணாம பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் தோணுது, அடிக்கடிக்க இந்த பொண்ணு உங்க பையனுக்கு கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல இல்ல இந்த பொண்ணை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோடைய அண்ணனை பார்க்க போறாங்க. பார்த்தா அண்ணன்காரன் பெட்ல அப்படியே படுத்த படுக்கையா கோமால இருக்கான். எப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 22 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காதல கான்ஸ்டபிள் என்ன சொல்றாரு அப்படின்னா வாணி காணாம போந்து 23 அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, வேற ஏதாவது அந்த பொண்ணு பத்தி தெரிஞ்சா இல்ல உங்க பிருத்வி கண்ண முழிச்சான் அப்படின்னா மறக்காம எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது என் லேப்டாப் போனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. அதை கொடுத்துட்டு போகும்போது என் அண்ணாவுடைய லேப்டாப்பும் போனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை இன்வெஸ்டிகேஷன் முடியும் போது கொடுக்குறோம், ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க வெளியே போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் என்னடானா 22ஆம் தேதியே ஆக்சிடென்ட் ஆயிட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அந்த பொண்ணு 23ஆம் தேதி தான் காணாம போயிருக்கா. அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கனெக்ஷனை தான் கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி எதுக்காக இவனுக்கு கால் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல நாயக்னு ஒரு இன்ஸ்பெக்டர் காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ முடிக்க பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணு காணாம போயிட்டா, இந்த பொண்ணு காணாம போனதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த கேஸ பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கான்ஸ்டபிள் என்ன கேக்குறாரு அப்படின்னா நாயக் இதுக்காக இந்த கேஸ முடிக்க பாக்குறாரு. நம்ம விசாரிக்கும் போது நம்ம நிறையவே கண்டுபிடிச்சிருக்கோம், நமக்கு நிறையவே சந்தேகங்கள் இருக்கு, இது எதுவுமே நாயக்குக்கு ஏன் தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாயக் அங்க வராரு. ஆக்சுவலா நாயக்கும் இன்ஸ்பெக்டர் தான், நம்ம ஹீரோயினும் இன்ஸ்பெக்டர் தான், நான் தான் ஒழுங்கா பார்க்கல, மன்னிக்கவும் மக்களே, என்ன அந்த ஃபைல்ல சைன் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு படிக்க டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன படிக்கிறதுக்கு இருக்கு, நீ பாட்னு சைன் பண்ணு, நான் தான் சார் கிட்ட பேசினேன் இல்லையா, அந்த பொண்ணு ஒரு பைத்தியம், அந்த பொண்ணுடைய குடும்பமே ஒரு பைத்தியக்கார குடும்பம், அந்த பொண்ணுடைய அம்மாவை பாரு, அந்த பொண்ணுடைய அம்மாவை கூட்டிட்டு வந்தா ஏதாவது வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு அம்மாவையே கூட்டிட்டு வர மாட்டாரு, ஒழுங்கா சைனை போட்டு கொடு அப்படின்னும் போது சரி ஓகே டைம் இருக்கும் போது போடுறேன், இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே இங்கிருந்து கிளம்புறாரு. இவர் போனதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டல்ல இருந்து சில கேமரா ஃபுட்டேஜ் மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. அதை போட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு பைத்தியம் முடிச்ச மாதிரி பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன மேடம் இந்த பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி ஓடுறா அப்படின்னு, இல்ல இந்த பொண்ணு பயந்துட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அந்த பொண்ணுடைய முகத்துல அப்படி ஒரு பயம் தெரியுது, இந்த பயத்தை நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கிளிச் ஆகுது மக்களே, ஏதோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோனுடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோ அந்த ரீனுவை மீட் பண்றாரு. மீட் பண்ணி சாப்பிட்டுட்டே உட்கார்ந்து பேசும்போது நான் அந்த இருட்டை என் கண்ணால பார்த்தேன், பாணிய அந்த இருட்டு தூக்கிட்டு போச்சு, நான் இந்த இருட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அப்படின்னா பாணி காணாம போகும்போது நீயும் அந்த ஹோட்டல்ல இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இல்ல இது எல்லாமே கனவுல பார்த்தேன் அப்படின்னும் போது அட மலக்குரங்கே அப்படின்னா எவ்வளவு நேரம் என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது ஃபன்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் அந்த இருட்டை இதுக்கு முன்னாடி நேர்ல கூட பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 22ஆம் தேதி நைட்டு நானும் என்னுடைய அண்ணாவும் கார்ல போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இவங்க கார் ஓட்டிட்டு போறாங்க. அப்படி கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் மக்களே. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா கண்ண முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அண்ணாவை காணோம். எங்கடா அண்ணாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நடு ரோட்ல அண்ணா அப்படியே அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும்போது ஒரு கொடூரமான சாத்தான் மாதிரியான ஒரு உருவம் அந்த
அண்ணாவை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. இவன் கைய பிடிச்சவனே இந்த கைக்கும் அந்த கைக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்ட மாதிரி அந்த பேய் இவனையும் பிடிச்சி அப்படியே இழுக்க ஆரம்பிக்கும் போது இவனுக்குள்ள என்னமோ நடக்குது. பயங்கரமா ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கான். பயங்கரமா முயற்சி பண்ணி அண்ணாவை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த பக்கம் ஒரு லாரி வருது. இப்போ லாரி அடிக்கிற மாதிரி கிட்ட வரும்போது இவன் மொத்த பவரையும் போட்டு அண்ணாவை காப்பாத்தணும்னு கைய பிடிச்சி அப்படியே பயங்கரமா இழுப்பான் பாருங்க. எப்படியோ பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே விழுகுறாங்க. அப்போ அண்ணா கோமா ஸ்டேஜுக்கு போனவன் இது வரைக்கும் கண்ணையே முழிக்கல. கண்டிப்பா பாணிக்கும் பிருத்விக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. கனவுலையும் பாக்குறேன். ஆனா அது என்ன கனெக்ஷன் அப்படின்னா இது வரைக்கும் கண்டையே பிடிக்க முடியல. பாணியோடைய பேரண்ட்ஸை நான் மீட் பண்ணோம், வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன் அப்படின்னா இந்த இருட்டு எப்படி வருது, இந்த இருட்டை நான் எதுக்காக பாக்குறேன், இருட்டால என்னுடைய அண்ணா இந்த பாணி இவங்கெல்லாம் எதுக்காக பாதிக்கப்பட்டாங்க, இது எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல நான் ட்ரை பண்றேன், அம்மா அப்பாவை பார்க்க கூட்டிட்டு போக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா கார் நிக்குது. காருக்கு மேல போத்தி இருந்த அந்த இது ஓபன்ல இருக்கு. இவன் கவரை க்ளோஸ் பண்ணலான்னு பாக்கும்போது கவரு ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஓபன் ஆகுது. பார்த்தா இவன் காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு போது இங்க பாரு, நீ பொய் சொல்லி இந்த உலகத்தையே ஏமாத்த முடியும், ஆனா இருட்டை ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போறான். இந்த டைம்ல அந்த குப்பை பேக்லாம் இருக்குவாங்க, அந்த குப்பை பேக்குள்ள இருந்து ஒரு பொம்பளை போய் எந்திரிச்சு வேகமா ஓடி வந்து இந்த காருக்கு மேல உட்கார்ந்துட்டு காருடைய விண்ட்ஷீல்ட மண்டையாலேயே அடிச்சு உடைக்க பையன் பயந்தே போயிட்டான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே சின்ன பசங்க எல்லாம் பார்த்துக்கூடிய ஒரு ஷெல்டரை காமிக்கிறாங்க. அங்க ஒரு குட்டி பையன் பெட்லயே பாத்ரூம் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வார்டனு செமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா பெட்லயே பாத்ரூம் போன, உனக்கு பாத்ரூம்க்கு போயிட்டு பாத்ரூம் போக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா திட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் யோசிச்சு பாக்குறான். இந்த பையன் நைட் டைம்ல பாத்ரூம் போலான்னு போகும்போது அங்க இருக்க பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு அங்க இருக்க பெரிய ஆட்களும் சேர்ந்துட்டு இந்த பையனை ஏதோ பண்றாங்க, மோசமான விஷயம்லாம் பண்றாங்க. அதுக்கு பயந்துட்டு இந்த பையன் பாத்ரூமுக்கு போயிட்டு பாத்ரூம் போக மாட்டான், பயந்துட்டு பெட்லயே பாத்ரூம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு டீம் வராங்க. எல்லா பசங்களையும் லைனா உட்கார வச்சு மண்டையில ஏதோ மிஷின்லாம் மாட்டி கனெக்ஷன்லாம் கொடுத்து ஏதோ ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இதுவெல்லாம் மாட்டிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பாதிக்கப்படுறாங்க. ஆனா இந்த பாத்ரூம் போன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு மட்டும் கண்ணு கலர் மாறுது. ஆனா இந்த பையன் அமைதியா இருக்கான். இவன் தான் நம்ம டெஸ்டுக்கு கரெக்டா இருப்பான், தூக்கின்னு வாங்கடா அந்த தங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்காரன் இவனை தூக்க சொல்றா. மக்களே இந்த தாடிக்காரனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஹீரோவுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. பையனை அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் பார்க்க நாங்க முடிஞ்ச எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா எங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணி உங்க பையனை காப்பாத்த எழுப்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது அது ஓகே தான், இப்போதைக்கு என்னால பில்ல பே பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க யாராவது பில்ல உடனே பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, பொறுமையா பே பண்ணுங்க, பே பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். பிருத்வி இந்த ஹாஸ்பிடல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, அதை தாண்டி பெஸ்ட் டாக்டரும் கூட, அவனை பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் நீச்சல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணுக்கு ஏதோ தெரியுது, ஒரு புடவை வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மேந்துட்டு போற மாதிரி பாக்குறாங்க. இத பார்த்து ஏதோ பழைய விஷயங்களை யோசிச்சுட்டே வந்து பேக பேக் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ கான்ஸ்டபிளுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த பிருத்வியோடைய டேப் லேப்டாப்லாம் சைபர் கிரைம் டீமுக்கு கொண்டு வந்த இவங்க செக் பண்ணவே மாட்டாங்க, மேல இருந்து பெர்மிஷன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க, பெர்மிஷன் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இப்போ அவங்களுக்கு என்ன வேணுமா, கமிஷனரே நேரா கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சைலண்டா கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சு பார்த்த வரைக்கும் உன்னுடைய வேலையும் போகுது, உங்க மேடமுடைய வேலையும் போகுது, ஒழுங்கா மேல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த சைபர் கிரைம் டீமால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இருப்பாரு. இவர்கிட்ட தான் ஹீரோயின் ட்ரைனிங்கே எடுத்திருப்பாங்க. அந்த அதிகாரியை மீட் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணுங்க, மேல இருந்து பயங்கர பிரஷர், ஒரு கேஸ நியாயமா விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த கேஸ்ல என்னமோ மர்மம் இருக்கு, இந்த வாட்டியும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு வாட்டியும் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, கிளாஸ்ல சும்மா பேச்சுக்கு நேர்மையா விசாரிக்கணும், நேர்மையா நடந்துக்கணும், போலீஸ்னா நீதி நேர்மை கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படிச்சு காமிச்சேன், அதை நீ ஃபாலோ பண்ணவே கூடாது, ஃபாலோ பண்ண நினைச்சா இப்படிதான் நிறைய பிரச்சனை வரும், இதான் லாஸ்ட் டைம் நான் பேசுறேன் போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு ரீனுவை மீட் பண்றாரு. இவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டே நீ தானடா பானியுடைய அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட உதவி கேட்ட மாதிரி என்ன வெயிட் பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக, சாரி என்ன மன்னிச்சுக்கோ நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க, இப்ப அப்படியே பானியுடைய அப்பா அம்மாவை பார்க்க போறாங்க. அம்மா உடம்பு சரியில்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட ரீனு போயிட்டு ரீனுக்கு என்னாச்சு, ரீனு கடைசியா உங்ககிட்ட என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க அமைதியா இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா பானியோட அம்மா, இவங்க அங்க ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி ஏதோ இருக்கு, அந்த ரூமையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இருட்டு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகுது, நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. நீயும் இருட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே பானிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பானி காணாம போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதையோ நினைச்சு எதையோ பார்த்து பயந்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டு பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு பக்கத்துலயே பார்க் இருக்கு. அந்த பார்க்ல ஊஞ்சல்ல உட்கார்ந்து இவ சிரிச்சுட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கா. பக்கத்துல இருக்க ஊஞ்சலும் ஆடிட்டு இருக்கு. சமயா மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அங்க கிட்ட போயிட்டு பார்க்கும்போது யாரையும் காணும். அங்க இன்னொரு விளையாடுற மாதிரி ஒரு இது இருக்கும், அதுல சுத்திக்கிட்டு இருக்கா. கூடவே ஒரு சின்ன பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி பானியோடைய கண்ணுக்கு தெரியுது, இவங்க கண்ணுக்கு தெரியல. பானி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுக்க இந்த பொண்ணு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸே பண்றா, இவளுக்கே தெரியாம இங்க ஆடிக்கிட்டு இருக்கா, சுத்திக்கிட்டு இருக்கா, நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் யோசிக்கிறா. பார்த்தா அம்மா அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த இருட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த இருட்டு தான் என்னுடைய பானியை கொண்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரியல் டைம்ல. சரி உங்க பொண்ணு பானிக்கு பிருத்வின்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீயே கேளு, உனக்கு பின்னாடி தான் பானி நின்னுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவங்க டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க என்னமோ மறைஞ்சு போன மாதிரி தெரியுது. அவ உங்களை பார்த்தோன்னே மறைஞ்சுக்கிட்டா, உள்ளதான் இருக்கா, நீ வேணா போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லும் போது ஐயோ என் பொண்ணு காணாம போனதுக்கு அப்புறமா என் பொண்டாட்டிக்கு வேற பைத்தியம் முடிச்சு போச்சு, அவளுக்கே உடம்பு சரியில்லை, சும்மா தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது இவங்க பானி உள்ளுக்குள்ள இருக்காளா, உள்ளுக்குள்ள இருக்கிறா அப்படின்னா நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு போயிட்டு பார்க்கலான்னு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அங்க இருந்து என்னமோ டக்குன்னு கிராஸ் ஆகி போன மாதிரி பாக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியவே இல்ல. நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அந்த மிஷினை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த வீட்டை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு கபோர்டு இருக்கு. அந்த கபோர்டை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு கை இவரை உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டு போது. கபோர்டும் க்ளோஸ் ஆகுது. இவரு கபோர்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கபோர்டுக்குள்ள பானியும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி கருப்பா ஏதோ அமானுஷ்யமா தெரியுது. இப்போ பானியும் கண்ணுக்கு தெரியறாங்க, ஒரு குட்டி பொண்ணும் கண்ணுக்கு தெரியறா, மாறி மாறி தெரியறாங்க. நம்ம ஹீரோ தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய கிட்ட கொண்டு போகும்போது இப்போ அகோரமான ஒரு பேய் உருவம் இவருடைய கைய பிடிச்சி இழுக்குமா. மனுஷன் வேனு கத்த. அப்போ ரீனு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ பயந்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. பின்னாடியே இவங்களும் போறாங்க. டே என்னடா ஆச்சு, என்னடா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால மூச்சே விட முடியல, என்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டு போறா. இதே டைம்ல பானியுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க படுத்துட்டு யாரோ பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பேய் உட்கார்ந்து இவங்களை தட்டி கொடுக்க, இவங்களுக்கு பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணை இவங்க தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க மென்டலி பாதிக்கப்படல, ஒரு பேய் கிட்ட மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரீனு நம்ம ஹீரோவை அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க அந்த டாக்டர் இருக்காரு. இவரு தான் என்னுடைய அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்தா. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு தான் என்னுடைய டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே உள்ளுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைக்கும் போது ரீனு உள்ளுக்குள்ளவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு அவன் மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட், ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய டிராமாஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனை உன் கூட சேர்த்துக்கிட்டு பேயி பூதம்னு சுத்தி அவனுடைய வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா, ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாமா இங்க பாருங்க, முதல்ல யாராவது இந்த மாதிரி பேயோ பூதத்தையோ இல்ல அமானுஷ்யமா ஏதாவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் மாத்திரையும் கொடுத்து அதுலயும் சரியாகல அப்படின்னா அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுவீங்க. அதே போல இவனையும் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு மறுபடியும் உங்க அம்மாக்கு நடந்த விஷயத்தையே பேசாத, அப்போ என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிஞ்சுக்கிற வயசு கிடையாது,
அப்போ நீ சின்ன பொண்ணா இருந்த அப்படின்னும் போது இப்பதான் பெரிய பொண்ணாயிட்டேன் இல்லையா, இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், அவனை எப்படி சரி பண்ணும் அப்படின்னு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவமா வெளியே போறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோவுடைய அண்ணாவுடைய டேப் லேப்டாப் இதுல இருந்து சில டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல செக் பண்ணி பார்க்கும்போது இது மெடிக்கல் ட்ரையலுடைய ஒரு ஃபைல் மாதிரி தெரியுது. அதை கொண்டு போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு இது என்ன ட்ரையல் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ சில பேன் பண்ணப்பட்ட ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரையல் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா இந்த ட்ரையலை இல்லீகலா பண்ணிருக்காங்க அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த ட்ரையலை எதுக்காக பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஹிப்னோசிஸ் அப்படின்னு சொல்றாரு. புரியல அப்படின்னும் போது இந்த ட்ரக்கை இந்த கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து இந்த ட்ரக்கை உட்கொள்ள சொல்லிட்டு அது ஊசியா மெடிசனா எப்படியா வேணா இருக்கலாம் அந்த மாதிரி உட்கொள்ள சொல்லிட்டு இப்போ இவர் தான் கட்ரினா கைஃப் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னா நான் தான் கட்ரினாவா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய மூளையும் மனசையும் மனுஷனையும் மாத்தக்கூடிய ட்ரக்ஸ் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா இந்த ட்ரக் யாரு கைக்கும் கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா ஏற்கனவே பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்படின்னா அந்த அண்ணன்காரன் யாருக்கும் தெரியாம இல்லீகலா ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்ட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்றாரு. இப்போ பேஷண்ட் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் பேஷண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பேஷண்ட்டை யாருன்னு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னா அந்த அண்ணன்காரன் எக்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கான். அடுத்து ஜூட் ரொசாரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேர் இருக்கு. இந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிக்கணும், இந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே மத்த எல்லாமே நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து என்ன லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய அம்மா போயிட்டு அந்த டாக்டர் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ஏதோ ஒரு கேமரா ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பயமா இருக்கு, ஜெய்ய நினைச்சு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்பட்ட அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல, ஆனா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. போற போக்க பார்த்தா அவனை ஹர்ட் பண்ணிப்பான் போல. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் மன ரீதியா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு அவனே ஆலுசினேஷன் பண்ணிக்கிறான் போல. இது எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி அவன் மூளையில ஏற்படுற சில விளைவுகள் தான். அண்ணனுக்கு இப்படி ஆயிப்போச்சு, அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னை தானே ரொம்ப பிரஷர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இல்யூஷன்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் குணமானா அப்படின்னாலே கண்டிப்பா அவனும் சரியாக வாய்ப்பு இருக்கு. பிருத்வி இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காமிக்கும் போது இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா பிருத்வி எந்திரிச்சு வருவான் அப்படின்னே தெரியல. வர மாட்டான்னு சொல்ல முடியாது, ஆனா எந்திரிச்சு வரது, சுயமா யோசிக்கிறது, சுயநினைவோட வரது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னும் போது அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரேணுவுடைய வீட்டுல இருக்காரு பாத்தீங்களா, கண்ணை முழிச்சு சும்மா வீட்டை சுத்தி முத்தி பார்த்தா ஒரு சுவர் முழுக்க பேயோடைய படங்கள், டீமனு, பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி இந்த பொண்ணு எக்கச்சக்கமா ஆராய்ச்சி பண்ணி ஒட்டி வச்சிருக்கா. இத பார்த்தவரு பயந்துட்டு அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது கரெக்டா ரேணு வராங்க. டேய் என்னடா பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுற அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் என்ன கரமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பேய்களை பத்தி டீமன்களை பத்தி எக்கச்சக்கமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பாட்காஸ்ட் ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான் ஒட்டி வச்சிருக்கேன், கவலைப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆயிஷாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க உள்ளுக்குள்ள போகும்போது கரெக்டா அந்த டைம்ல அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போற ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த தாடிக்காரன் வெளியே வரான். இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஆயிஷாவை மீட் பண்ணும்போது நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, அதுவும் சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடியே மீட் பண்ணி எனக்கும் சில மென்டல் பிரஷர்லாம் இருக்கு, அதுக்கு எனக்கு தெரப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ இங்க வந்திருக்காங்க மக்களே. இப்போ அங்க மொட்டையன் வந்துட்டு மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆயிஷாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் இங்கதான் இருக்கான். இவன் உடல் ரீதியா மன ரீதியா நிறையவே காயப்பட்டிருக்கான். இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவனுக்கு ட்ரீட்மெண்ட், தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேவைப்படுது. இவனை நீ பாத்துக்கோ, உன்னுடைய கண்காணிப்புல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட ஆயிஷா போயிட்டு பயங்கர பாசமா பேசி நீ உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துக்கோ, நான் உன்னை வந்து மீட் பண்ணும்போது எக்கச்சக்கமா சாக்லேட் கொடுக்குறேன், இந்த சாக்லேட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சாக்லேட்லாம் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறான். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் ஹீரோடைய கையில பார்த்தா ஏதோ தழும்பு மாதிரி இருக்கு. டேய் இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த இருட்டுக்குள்ள பாணி என் கையை பிடிச்ச மாதிரி ஃபீல் பண்ண, அந்த பேய் என் கையை பிடிச்சது இல்லையா, அதனுடைய தழும்பா இருக்குமோன்னு கேட்கும் போது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் என்னால நம்பவே முடியல,
முடியல, எனக்கு பைத்தியமே பிடிச்சது போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு உனக்கு பைத்தியம்லாம் கிடையாது, நீ பாக்குறது எல்லாமே உண்மை அப்படின்னு, ஆனா நம்ப முடியல அப்படின்னு சொல்றாரு. அந்த பாணியுடைய பேய் என்ன ஹார்ன் பண்ண பாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நம்ப முடியல அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு நீ கிராவிட்டிய நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்புறேன், ஏன் நம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா அதை நான் ஃபீல் பண்றேன், உண்மையா நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, இந்த இருட்டு பாணியுடைய ஆன்மா இதுவும் எல்லாமே உண்மைதான், ஏன்னா இது எல்லாத்தையும் நீ ஃபீல் பண்ற, உண்மையா நம்பு, இது எல்லாமே உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒரே மண்ட கொளாரா இருக்கு, என்ன விஷயம் தான்டா நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையா வெறியா இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த குட்டி பையனை ஆயிஷா அமுச்சு விட்டு ஹீரோயினை போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. மண்டையில ஏதோ ஒரு டிவைஸ மாட்டி விடுறாங்க. இதுக்கு முன்னாடி மாட்டி விட்டாங்க பாத்தீங்களா, அந்த தாடிக்கார மாட்டி விட்டுருப்பான் பாருங்க, குட்டி பசங்க மண்டையில அதே போல ஒரு டிவைஸ ஹீரோயினுக்கும் மாட்டி விட்டு, கண்ணை மூடி யோசிங்க, உங்க கண்ணுக்கு என்ன விஷயம் தெரியுதோ, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பார்க்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் பழைய விஷயம்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு லெஸ்பியன் மக்களே, அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணது, அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருந்த தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சு பார்க்க, திடீர்னு கருப்பா ஏதோ கண்ணுக்கு தெரியுது, பயந்துட்டு கண்ணை முடிக்கிறாங்க. நான் கருப்பா இருட்டா எதையோ பார்த்தேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னும் போது, நீங்க எதை பார்த்தாலும் அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க. மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது, ஏதோ ஒரு கிணத்தை பாக்குறாங்க. கிணத்துக்குள்ள யாராவது விழுந்துட்டாங்களா இல்ல யாராவது தற்கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் தெரியல, ஏதோ துணி மட்டும் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதை பார்த்து கண்ணை முடிச்சு பயங்கரமா அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஆறுதல் படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஆயிஷாக்கு உம்மா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது, இப்போ ஆயிஷாவே உம்மா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கசமுசா நடக்குது. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போனா அம்மா செமையா திட்டுறாங்க. டாக்டர் பார்க்க மாட்டேற, டாக்டர் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேற, நான் சொல்ற பேச்சும் கேட்க மாட்டேற, ஏன்டா அப்படி பண்ற, நீ அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா மென்டலி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட, உனக்கு நிறையவே இல்யூஷன் வருது போல அப்படின்னும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் பாக்குறது எல்லாமே உண்மை, நான் சொன்னா நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முதல்ல இத பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் காமிக்கும் போது அங்க காரே இல்ல, இவன் தானா போயிட்டு பயந்துட்டு கீழே உட்கார்றான், பயந்துட்டு ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. நான் அங்க காரை பார்த்தேன் அப்படின்னும் போது, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா காரு வீட்டுக்கே வரல, ஷெட்லியே தான் இருக்கு, இல்லாத காரை நீ எப்படி பாப்ப, ஒன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியும் போது, இவனை யாரோ உட்கார வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவன் வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போன மாதிரி ஃபீல் பண்றா. மக்களே, நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு அற்புதமான ஃபீலிங்கை உணர்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ மூணாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் பேரு பப்ளுன்னு வச்சுக்கலாம். இந்த பையன் ஒரு குட்டி பொண்ணு கிட்ட பொம்மையை காமிச்சு கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க அம்மா வந்துடுறாங்க. அம்மா வந்து அந்த குட்டி பொண்ணை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக, இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பைக்காரன் பார்த்துட்டு கிட்ட வரும்போது இவன் பயந்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த பைக்காரன் வேற எங்கேயோ கிளம்புறான் போல. மக்களே, இவனை பார்க்கவும் இல்ல, இவனை துரத்திட்டும் வரல. அடைச்ச நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இவன் போன்ல அலாம் அடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கு, அதுக்குள்ள இருட்டாயிரும் அப்படின்ற மாதிரி இவன் கிளம்பி ஒரு புக்கு கடைக்கு போயிட்டு, நான் கேட்ட காமிக் புக் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வரல அப்படின்னு சொல்ல, நான் வேணா செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் பிடிச்சி கீழே தள்ளி விட, டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, நான் தான் சொல்றேன்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீறி நீ கேட்ட புக்கு எப்படி இங்க வரும், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, உன்னால டெய்லி தொல்லையா போச்சு, நீ கொடுத்த 10,000 கூட கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்கும் போது, இல்ல நீங்க வச்சுக்கோங்க, இன்னும் 10,000 கூட வச்சுக்கோங்க, எப்படி ஆச்சு அந்த காமிக் புக் மட்டும் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி நேரா வீட்டுக்கு போறான். இவன் வீட்டுக்குள்ள போகும்போது என்னமோ ஒரு பிளாக் கலர்ல பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே காமிக்கிறாங்க. ஏதோ இருட்டு இவனையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. மக்களே, இவன் வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே அந்த லைட்லாம் ஆன் பண்ண, எல்லா லைட்டும் எரிய ஆரம்பிக்குது. ஒரு வழியா இருட்டுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுகிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஆயிஷா கூட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆயிஷா போட்டோ கிளிக் பண்ணும்போது, வேணா நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஓ வேலையை முடிஞ்சோனி நீ கிளம்பி போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, எனக்கு வேலை தான் முக்கியம், டைமுக்கு டெய்லி வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே உமாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது, அந்த டைம்ல கான்ஸ்டபிள் கால் பண்றாரு, ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பதறி அடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது, பாணியுடைய அப்பா அம்மா 2 பேருமே தற்கொலை பண்ணி இறந்து கிடக்குறாங்க. கை கால்லாம் வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கு, அதாவது கையை அவங்களே அறுத்துட்டு இறந்து போயிருக்காங்க. அம்மா ஒரு மென்டல் பேஷண்ட்,
பேஷண்ட் அவங்க கையெழுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமான விஷயம், இவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுதான் புரியலன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பாணியோடைய அப்பா படுத்துட்டே இருக்கும்போது அம்மாவை ஆளக்கானும் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அம்மா கிச்சனுக்கு போயிட்டு கத்தி எடுத்து கை முழுக்க அறுத்துட்டு அப்படியே கத்தியோட வெளியே வரும்போது ஏமா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை புழுங்க ட்ரை பண்ணா அவரு கையிலயும் காயம்படுது. இவர் பயந்துட்டு கீழே விழுறாரு. இப்ப இவங்க கைய தாறு மரம் அறுத்துக்கிறாங்க. அந்த இருட்டு யாரையும் சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போக ஐயோ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த கத்தி அங்க விழுந்து கிடக்கும் மக்களே. அந்த கத்திக்கு பக்கத்துல அந்த குட்டி பொண்ணுடைய பேய் வந்துட்டு நீ கையை அறுத்துக்கோ அப்படின்னு போது இவர் மயங்கின மாதிரி இவரும் கையை அறுத்துட்டு இறந்து போறாரு. இவங்க தற்கொலை பண்ணிக்க வேண்டிய ஒரு இதுவே கிடையாது, இவங்க ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்போது அதுக்கு கான்ஸ்டபிள் என்ன சொல்றாரு அப்படின்னா மேபி நம்ம பொண்ணை கண்டே பிடிக்க மாட்டாங்க, போலீஸ் கேஸ ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு கூட தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்லும் போது சரி ஓகே இவங்களை கடைசியா யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ஜெய் இருக்காலையா ஜெய் ரீனு இவங்க ரெண்டு பேரும் கூட இவங்களை பார்க்க கடைசியா வந்திருக்காங்க, வந்துட்டு ஏதோ பேசிட்டு போனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஹீரோயின். நம்ம ஹீரோ கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது அந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டே வராரு. என்னுடைய அண்ணன் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படி எதுவும் தெரியல, உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்கிட்டயும் எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனா ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மட்டும் எனக்கு லைட்டா தோணுச்சு, எனக்கு லைட்டா தெரியும் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு ஜெய்யே, உன்னுடைய அண்ணன் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்றான் அப்படின்னா அதுல சக்சஸ் கிடைக்கிற வரைக்கும் வெளியே சொல்லவே மாட்டான், அது உனக்கும் தெரியும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா உன்னுடைய அண்ணன் கிளினிக்கல் டிப்ரெஷன் சப்ஜெக்ட்ல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தான், அதை பத்தியே கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே வர அந்த கான்ஸ்டபிள் வந்து வாப்பா தம்பி மாமியார் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ரீனுவையும் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய அண்ணனுக்கு அந்த பாணி காணாம போறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான வாட்டி கால் பண்ணிருக்கா, நீ என்னடானா சும்மா இருக்காம அந்த பாணியோடைய அப்பா அம்மாவை போயிட்டு பாத்துட்டு வர அடுத்த நாளே பார்த்தா அவங்க இறந்து போறாங்க, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ரீனு அம்மா கிட்ட பேசின விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெக்கார்டை காமிக்கும் போது இருட்டு அவளை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோயின் கடுப்பாயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிளாக் மேஜிக் கேஸ்ல கைது பண்ணுங்க அப்படின்னும் போது இது பிளாக் மேஜிக் சூனியம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் அந்த கருப்பை நேரடியா பார்த்தேன், முதல்ல அந்த இருட்டு என்னுடைய அண்ணாவை அட்டாக் பண்ணிச்சு, இப்போ என்ன ஃபாலோ பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருக்கு, எனக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த கான்ஸ்டபிள் கலாய்கிறாரு. இங்க பாருங்க அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான், அந்த அம்மாவுடைய கண்ணுக்கும் பாணியுடைய அம்மாவுடைய கண்ணுக்கும் அந்த இருட்டு நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னும் போது அந்த பாணியுடைய அம்மா உங்ககிட்டயும் இவங்கிட்டயும் கூப்பிட்டு வச்சு எல்லாமே சொல்றாங்க அப்படின்னா ஏன் அப்பா கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னும் போது அப்பா கலாய்ப்பாரு நம்ப மாட்டாரு அப்படின்னா சொல்லாம விட்டுருப்பாங்க அப்படின்னும் போது புதுசா கதைகளை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல அண்ணனுடைய டேப்ல இருந்து சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் காமிக்கும் போது ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் உன்னுடைய அண்ணாவுடைய டேப்ல இருந்து கண்டுபிடிச்சோம், ஒன்னு பாணி இன்னொன்னு ஜோர்னு ஒரு பையன், மூணாவதா பேஷண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான், 3 பேர்கிட்ட இல்லீகலா ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரையல் பண்ணி பார்த்திருக்கான், அதுவும் பேன் பண்ணப்பட்ட அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய அண்ணன் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனா யாரையும் ஹர்ட் பண்ண நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அட பாவி அப்படின்னா இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையடா, இதை என்கிட்ட மறைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ரீனு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எக்ஸ் வேற யாரும் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. நமக்கு 2வது எபிசோடோடைய கடைசியில காமிச்சாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோவை யாரோ டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவுடைய அண்ணா தான். ஹீரோ உட்கார வச்சு மிஷின்லாம் மாட்டி விட்டு ஏதோ ஆராய்ச்சி பண்ண நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துக்கே போன மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா அது என்ன ஃபீல் அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ ரியல் டைம்ல என்ன தவிர கண்டிப்பா மத்தவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா பாணியும் ஒரு பேஷண்ட், பாணியை கூட அவன் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா முன்னாடி சொல்லிருப்பேன் அப்படின்னும் போது இதை மட்டும் நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன், நீயா முன்னாடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க வச்சு இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவான், அந்த ஆராய்ச்சி கூடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரியவே தெரியாது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிக்கில போட்டு கூட்டிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம தான் உள்ளுக்குள்ள கூண்டு போவான். ஒருவேளை நான் அந்த பில்டிங் குள்ள போனேன் அப்படின்னா அந்த பில்டிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியும், ஆனா என்ன தவிர அவனுக்கு மட்டும்தான் அந்த பில்டிங்கை பத்தி எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சண்டை, அது என்ன சண்டைன்னு பார்க்க 2 போலீஸ்
போலீஸும் வெளியே போக அதுக்குள்ள இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு அந்த கேஸ பத்தின எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இப்போ ஹீரோயினும் அந்த போலீஸும் அந்த வெளியே நடந்த சண்டையை முடிச்சு வச்சுட்டு உள்ளுக்குள்ள வந்து நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் வேக வேகமா கிளம்ப, இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னுடைய அண்ணன் உண்மையிலேயே இல்லீகலான அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்திருக்கான், அந்த பையனால கூட மேபி பாணி பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, இப்ப நீ வெளியே போ, ஆனா எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. மேடம் ஏன் மேடம் அவங்களை அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கேட்கும் போது அந்த மூணாவது நபர் ஜூட் ரொசாரியோ அவனை கண்டுபிடிச்சாச்சு, அவன் மேல இதுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஜூட் வேற யாரும் கிடையாது, நடுவுல பப்ளுன்னு ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் தான் மக்களே ஜூடு. இப்போ ஹீரோவும் இந்த பொண்ணு வெளியே போகும்போது அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டா, என்ன மன்னிச்சுக்கோ, நான் மறைக்கணும் அப்படின்லாம் சொல்லாம கிடையாது, இதை சொல்லிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னா சொல்லாம விட்ட, மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது, பரவாயில்ல நீ உன்னுடைய அண்ணாவை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்க, பரவாயில்ல அப்படின்னும் போது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இப்ப எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, மேபி என்னுடைய அண்ணன் பாணியை காயப்பட்டதுனால தான் இப்ப அந்த பொண்ணுடைய ஆவி என்ன அட்டாக் பண்ண வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டே இது என்னடா லாஜிக்கு, உன்னுடைய அண்ணன் பாணியை அட்டாக் பண்ண அப்படின்னா பாணியுடைய ஆன்மா உன்னுடைய அண்ணாவை தான் பழி வாங்க போகணும், எதுக்காக உன்னை பழி வாங்க வரணும், உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியல, சரி விடு பாத்துக்கலாம், இப்போ கிடைச்சிருக்க இந்த தகவலை வச்சு அந்த டார்க்னஸ் என்ன அந்த இருட்டு என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸோடைய ஃபைல்லாம் போட்டோ எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பாணி ஸ்டே பண்ணிருந்த அந்த ஹோட்டலுடைய டீடைலு, அதுக்கப்புறம் அந்த விண்டோடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பாக்குறாங்க. சரி ஓகே நம்ம கிளம்பி இந்த ஹோட்டலுக்கு போலாம், அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஜூடுடைய முன்னாள் மனைவியை போயிட்டு மீட் பண்ணி ஜூட பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் ஏதோ ஒரு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டான், அதோட டைவர்ஸ் பண்ணி விட்டேன், இப்போ அவனுக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது, என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் பிளாக் பண்றேன், இப்போ என்ன மீட் பண்றதும் கிடையாது பேசுறதும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா, கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா தெரியாது, ஒரு பழைய நம்பர் இருக்கு அதுக்கும் கால் பண்ணா இப்பெல்லாம் போன் போக மாட்டேங்குது, ஒரே வாட்டி கால் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்களுக்கும் அவருக்கும் ஏன் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க வரப்போற எல்லா போலீஸும் இதே கேள்வியை கேக்குறீங்க, என்னுடைய வாழ்க்கை கதையை எல்லாத்தையும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக, ஏமா வேற யாருமா வந்து கேட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கு முன்னாடியே நாயக்குன்னு ஒரு ஆபீசர் வந்தாரு, அவரும் நீங்க கேட்கிற இதே கேள்வியை கேட்டு போனாரு, ஏன் தொல்லை பண்றீங்க, நீங்களா போயிட்டு கண்டுபிடிக்க மாட்டீங்களா, ஏன்ட்ட வந்து ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனது நாயக்கா அந்த நாயக் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோட அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, பாணி இறந்து போனாங்க இல்லையா, அதே ஹோட்டல்ல இந்த ஜெய்யும் ரீனும் ரூம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு சில டிவைஸ் எல்லாம் தூக்கி மேல வைக்கிறாங்க. இப்போ நீ என்னமா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பேய் கிட்ட பேச ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2-3 மிஷின்லாம் வச்சுட்டு, உனக்கு என்கிட்ட பேச ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் வா, பேச பிடிக்கல அப்படின்னா அந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு போன் ரிங் அடிக்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாரு. எங்க அம்மா தான், இப்பெல்லாம் எங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க, சும்மா சும்மா கால் பண்ணி எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு போது, நீலாம் ரொம்ப லக்கிடா, அட்லீஸ்ட் உனக்கு அம்மாவாச்சு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணும்போது, உன்னுடைய அம்மாக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரதர் இருந்திருக்கான், அந்த பிரதர் 2 வயசா இருக்கும் போது இறந்து போயிட்டு இருக்கான் மக்களே, அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா அம்மா மென்டலி பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அந்த பையன் கண்ணுக்கு தெரியுறான், ஏதோ பேய்லாம் கண்ணுக்கு தெரியுது, ஏதோ இருட்டுலாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும் போது, அம்மாக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாமா அம்மாவை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இவங்க பாத்ரூமுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது, அங்க யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது, ரீனு ரீனு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்க இருக்க டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள பாணியுடைய பேய் மக்களே. அந்த பொண்ணு பேனு கத்த இவன் பயந்துட்டு வெளியே வரான். ஆனா அந்த பேய் இவனை ஒன்னும் பண்ணாம அப்படியே காத்துல பறந்துட்டு அந்த விண்டோ கிட்ட போது, அதுக்கப்புறம் அந்த பேய் மறைஞ்சு போகுது. அதாவது அந்த இருட்டு பாணியை எப்படி தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கண்ணுக்கு தெரியுது மக்களே. இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் கான்ஸ்டபிளும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு கான்ஸ்டபிளை விட்டு இவங்க எங்க போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண சொல்லிருப்பாங்க. அவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 408 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாணி எங்க இருந்து இறந்து போனாங்களோ இல்ல காணாம போனாங்களோ அதே ரூம், அந்த ரூமுக்கு போறாங்க. இப்போ நம்ம ரீனு வந்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அழுதுட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவை அந்த அங்கிள் கூட்டிட்டு போன விஷயம், அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து கூட்டிட்டு போன விஷயம்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க.
அந்த மிஷின்லாம் ஆன்ல இருக்கு. பேய் இருந்தா ஆன் ஆகும் பாத்தீங்களா, அந்த மிஷின் இருக்கு. இவங்க அந்த மிஷினை கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஆமா இங்க இருந்து ஜெய் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்யை தேடிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, நீங்க என்ன ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆமா ஜெய்யங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனை நானும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போனா அந்த விண்டோ கிட்ட சிக்னல் காமிக்குது. விண்டோ கிட்ட போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த பக்கமா எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காரு. இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நம்ம ஹீரோவும் அண்ணாவும் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல இருக்கிற மாதிரியும் அண்ணா முன்னாடி நடக்கிற மாதிரியும் தெரிய இவரும் பின்னாடியே போயிட்டு அண்ணாவை தொட்டு பார்த்தா அது அண்ணா கிடையாது பேய். அந்த பேயை பார்த்து இவர் பயப்படுறாரு. ஆனா அந்த பேய் இவருடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போகுது. ஆனா ரியல் டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோ வெறும் கையை அப்படியே நீட்டிட்டு இவரு பாட்னு ரோட்ல நடந்து போறாரு. அந்த பக்கம் வர வண்டி எல்லாம் செமையா திட்டிட்டு போறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இவர் மேல இடிக்காம போயிட்டு இருக்கும் போது ஒரு பஸ் வேகமா வருது. அவ்வளவுதான் மனுஷன் காலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் குறுக்கால போயிட்டு இவரை காப்பாத்துறாங்க. இவரை தொட்ட உடனே ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க ஃபீல் பண்றாங்க. ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. மேடம் உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் சுய நினைவுக்கே வராங்க. இப்போ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கிட்ட இறக்கி விடுறாங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிடுறாரு. அப்போ அம்மா நிக்கிறாங்க, ரீனு நிக்கிறாங்க. ரீனு கிட்ட இதுக்கப்புறமாச்சு இந்த கேஸ்ல தலையிடாம ஒழுங்கா உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணும்போது இங்க பாருங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஜெய்யும் நானும் சேர்ந்துட்டு பாணியை தேடல, இருட்ட தேடல, பாணியும் அந்த இருட்டும் தான் ஜெய்ய தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நாங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்ட மக்களே, நடுவுல நம்ம ஹீரோ அந்த பேயால பாதிக்கப்பட்டாரு பாத்தீங்களா, அண்ணன் நினைச்சு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த ஜூடுக்கும் ஏதோ நடக்குது. ஜூடு வந்துட்டு அப்படியே வைப்ரேஷன் ஆகுது உடம்புலாம். அவன் ஒரு மாதிரி ஆகுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்ததுக்கு அப்புறமா தான் இவன் ஒரு மாதிரி சுய நினைவுக்கே வந்திருப்பான். நமக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம இவன் உட்கார்ந்து லேப்டாப்ல ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது பிருத்விக்கு நம்ம ஹீரோ இருக்காரு. அதாவது பிருத்விக்கு ஜெயின் ஒரு தம்பி இருக்கான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோடைய போனு அதுக்கப்புறம் லேப்டாப்லாம் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி சவுண்ட் கேக்குது. யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு என்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு 10 மணிக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கட்டாது. அந்த பக்கம் ரீனு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ஹோட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெக்கார்டை போட்டு கேட்கும் போது ஏதோ ஒரு வாய்ஸ் மாதிரி சவுண்ட் மாதிரி கேக்குது. அந்த சவுண்ட மறுபடியும் போட்டு கேக்குறாங்க. அப்ப எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு 3வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. 3 எபிசோடு கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு மக்களே. இன்னும் ஒரு 5 எபிசோட் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஒரே வீடியோல அந்த 5 எபிசோடையும் முடிக்க ட்ரை பண்றேன். இது வரைக்கும் பாத்தீங்க இல்லையா, இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அடுத்த எபிசோட் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.